இல்லை இப்போது நம்ம ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பேசிகிட்டு இருந்தோமோ அப்படி தான் இப்படி பேச வேண்டியிருக்கிற ஒரு ப்ளீஸ் இல்லை ரோல் ஆயிட்டு சூப்பர் எக்ஸலென்ட். இல்லை இப்போ நீங்கள் டக்குன்னு ஏதோ கேட்டிங்களே இந்த மாதிரி லுக்கெல்லாம் ஓகேவான்னு. இந்த மூக்குத்தியே வந்து எல்லாரையும் கேப்சர் பண்ணிட்டேன். அப்படியே கண் அப்படி பெருசா, அப்புறம் கண்ணு பெருசு வேற எதுவும் சொன்னார் அந்த விலாசமான க்ளோஸ் அப் ஷாட்லாம் வைக்கும்போது இவன் சொல்ல என்னோட டிஓபியோட பிகேம் ஹி செட் ஆன்டி சொட்ட தெரியுது. என்னடா டப்புன்னு ஆன்டின்ட்ட சொட்டேன் ஃபுல் கலாயிட்டாலும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். சொட்ட தெரிஞ்சுதுங்க, ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, நான் அதுலேருந்து லீட் எடுக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஸ்வீட் காரம் காஃபியில் 3 பெண்களை பற்றி கதை எழுதிருக்கீங்க. நீங்கள் ஒரு இம்ப்ரோவ் ஷோ பண்ணுறீங்க. உங்களை பார்க்கும் போதே ஒரு ஃப்ரீ சோல், ஒரு ரிப்பன் கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி போட்டுக்கிட்டு அப்படியே நான் வந்து ஒரு பறந்து விரிந்த வானத்தை நோக்கி போயிட்டுருக்கேன்டான்னு. பட் அவன் டப்புன்னு ஒரு 2 வார்த்தை சொல்கிறான்ல, அது அஃபண்ட் ஆகணுமா இல்லை என்ஜாய் பண்ணணுமா? அவன் தெரிஞ்ச பையன்றதுனால ஓகேங்க. பட் இன்னைக்கு அடிப்படையிலேயே ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணுன்றதுலேயே ஒரு பயம் இருக்குங்க. ஏன்னா இட்ஸ் அ லேர்னிங் கர்வ்ல ஃபார் அஸ், வி கான்ஸ்டன்ட்லி லேர்ன். ஸோ how do you think the world is right now? எங்கிருந்து எங்கே கொண்டு வந்தோம்? இல்லை, the fact that பயம்ன்றதை விட அந்த செகண்ட் தாட் இருக்கணுன்றது obviously it's not something that I'll say is wrong. It's always good to be aware of what you're saying, what you're speaking, all that is fine. பட் அதெல்லாம் தாண்டி இப்போ there are extremes. ரொம்ப ஓவர் சென்சிட்டிவாக கூட போகாமல் this and all is nothing for me to get. சொட்டை இருந்தால் சொட்டை இருக்குன்னு தான் சொல்ல போகிறாங்க. வயசாச்சுன்னா ஆண்டின்னு தான் கூப்பிட போகிறாங்க. No, but there's a line and for yourself you draw that line. If they cross that line, I'll always go and tell them. But இன்னொன்று போய் I believe in going and telling someone. இப்போ if you say something, unless I go and tell you, listen, this is the line, you have crossed it, maybe you won't know. That is my job. That is my boundary that I have to set. Yeah. So thinking twice is always good. I think it's necessary considering everything that people have been through. பட் ரொம்ப ஓவர் சென்சிட்டிவாக கூட இருக்க அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று தான் அந்த நெட்ஃப்ளிக்ஸில் லேட் நைட் என்ன பார்க்குறதுன்னு ஆல் ஆஃப் சிட் அண்ட் ஜகிள் ரைட். அப்போ இந்த சினாப்சிஸாக படிச்சுட்டு இருக்கும்போது எப்போ இந்த ஃபெமினிசம்ன்ற மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்தபோது, சரி நாளைக்கு மாலை நேர மல்லிப்பூன்றாங்களே, என்னடா அது பயங்கர. சரி, ஓகே, இந்த போர்ட்ரேல் ஆஃப் அ செக்ஸ் ஒர்க்கர் ஆன் ஸ்க்ரீன்ன்றதுக்கு வந்து ஒரு மென்டல் மெச்சூரிட்டி வேணும். அண்டு நம்ம வந்து சினிமாவில் வந்து என்ன வேணால் செய்யலான்றது ஒன்று இருக்கும். பட் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, பீப்புள் தட் யூ வேல்யூ, பீப்புள் ஹூ மீன் அ லாட் டு யூ, த ஒன்ஸ் யூ ப்ராபப்ளி லிசன் டு, இவங்களாம் வந்து இதெல்லாம் ஏன் நீ என்ன இப்படி ஒரு ஷுடன்ட் ஹவ் டன் இட் யா அப்படின்னு அவுட் ஆஃப் கன்சர்னில் ஷூ மாதிரி இரிட்டேட் பண்ணுவாங்களே, அதெல்லாம் அது என்ன தெரியுமா? ஆக்சுவலாக இட்ஸ் பின் அ லாங் ஜர்னி ஃபார் மீ. 10 இயர்ஸாக தியேட்டராக இருக்கட்டும், ரைட்டிங், பீங் an AD, I danced for a while in between. I did a lot of work. And என் ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கனாலே இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம், there's nobody else in my family that has pursued cinema or art or anything like that. It definitely close ஃபேமிலியில் கிடையாது. ஸோ அதுவே எனக்கு from the time I started itself, I had to break out of it. எனக்குள்ளேயே there was a restriction. இது நம்ம ஒரு இது தாண்டி போகக்கூடாது, பீப்புள் என்ன நினைப்பாங்க, நம்ம பண்ணுற ரோல் பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்ற தாட்ஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது. அது உடைக்கிறதுக்கு இட்ஸ் டேக்கன் so long. And now I'm finally in a place where I don't care. Wow. I really don't. And I am happy, I am secure, I'm doing art. The fact that I'm waking up every day and I can be an artist is a privilege, it's an honor. ஸோ அதை வந்து மற்றவங்க வந்து நீ சரி நான் பண்ணியிருக்க கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது உங்கள் ஒப்பீனியன், ஐ ரெஸ்பெக்ட் இட், நோ ப்ராப்ளம். பட் நான் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறது, அந்த மாதிரி தான். ஏன்னா ஆஸ்பைரிங் லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் உங்களோட பதில் would probably make a lot of sense to them. And நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, within yourself you've had conversations to battle it out and come to a point where, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுக்கே வந்து ஒரு புரிதல் வேணும், நம்மளை பற்றி நமக்கு தெரியணும். ஸோ இட்ஸ் கிரேட் டு see that you're off the mark. இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் ப்ரீமியர் ஜீசஸ்ட்ட போயிடலாம். இப்போ ரவுண்ட் டேபிள்லாம் இல்லை, சி வி கேன் பார்ஜ் இன்டு ஈச் அதர்ஸ் கான்வர்சேஷன் அண்ட் ஆல் தட். ஏன்னா நீ இன்னும் உன்ட்ட அம்மா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, டெக்னீஷியன்ஸ்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப கொடுத்து வச்ச மகாராசனா இருப்பா போலையே அப்படின்னு வெளியிலேருந்து கேட்பாங்க. நான் கேட்க மாட்டேன். இன்னும் வாட் இட் டேக்ஸ் டு மேக் அ ஃபிலிம். ஸோ ஒரு டெபியூ ஃபில்ம் மேக்கருக்கு தான் வாழ்க்கையில் கடந்து வந்ததை தான் ஒரு எண்ணங்களாக சேகரித்து கதையாக மாற்றுவான். நீ இப்படி ஒரு ஃபர்னிச்சரை இப்படி படமாக தூக்கின்னு வர, இப்படி ஒரு உனக்குள்ளேயே ஒரு பயங்கரமான அப்படியா. பட் இது ஏன் பண்ணேன்னு எனக்கும் தெரியல. எனக்கு பண்ணணும்னு தோணுதுனால நான் பண்ணேன். ரொம்ப லிபரல். எங்கள் அம்மா மட்டும்தான் என்னை வளர்த்தா சின்ன வயசுலேருந்து. ஸோ ஆல்வேஸ் ஹேட் தட் ஃப்ரீடம். எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ பண்ணேன், என்னால் முடிஞ்சால் நான் சப்போர்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு அம்மா தான் எனக்கு. ரைட்.
ஸோ இது ஏன் பண்ணனா சேம் ரியாக்ஷன் நீங்க தெய்வம். பட் எஸ் ஸோ அது என் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணது எல்லாம் தெரியல அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். சரி அமைஞ்சிருச்சு. அதாவது இப்போ நான் நிறைய இடங்கள்ல இந்த காலேஜ்லலாம் போய் பசங்களை பார்த்து பேசும்போது சொல்லுவேன், எனக்கு கேடிஎம் பைக்கு தான் வேணும், எனக்கு இந்த மொபைல் ஃபோன் தான் வேணும் அப்படின்றதுக்கெலாம் அவன் பக்கமாக பேசுவான். பட் எனக்கு இந்த காலேஜ் கோர்ஸ் தான் படிக்கணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ், டோன்ட் ஆஸ்க் மீ டு கோ அண்ட் டூ மெகட்ரானிக்ஸ், ஐ வாண்ட் டு டூ விஸ்காம் அப்படின்னு அவன் திறந்து பேச மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த அவேர்னஸ் அவங்க அப்பா அம்மா கிட்ட உட்காந்து மை டேட் யூஸ் டு டெல் மீ, இஃப் யூ sell me your thought, then I will see if I can support. So I think you probably had the I did have to do a lot of selling as well. So please, என் வீட்டிலலாம் ஒத்துக்கலாம் இல்லை, ஒரே பையன் அதுவும் இருந்தது தான். ஐ திங்க் அபவுட் 6th 7th படிக்கும்போது சினிமா பண்ணணும்னு சொன்னும்போது 6th 7th That's quite early. யாருப்பா நீ ஞான திருஷ்டி ஏதாவது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நிறைய படம் பார்த்துட்டு இருந்தேன், கட்டடிச்சுட்டு போய் பார்ப்பேன். ஸ்கூல் பிடிக்கல, 6ஆம் கிளாஸ்ல கட்டடிச்சு, அதுவும் நீ கட்டடிச்சா கண்டு வேற பிடிச்சிருவாங்களே கிளாஸ் ரூம்ல இந்த பையன் இல்ல காரணம். ஆமாம். பட் நான் வந்து நான் படித்த ஸ்கூலில் 50 பேர் இருப்பாங்க ஒரு கிளாஸில், நல்ல ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் படித்தேன். ஸோ அப்போ எங்கள் வீட்டிலலாம் கூட ஒத்துக்கல, இதை ஏன் பண்ணணும், சண்டைலாம் கூட நடந்தது. பட் நான் இந்த சின்னதாக இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோடைய. அதை பார்த்துட்டு ஓகே மேபி இவனுக்கு இது பண்ணணும், இதுதான் பண்ணணும்னு இருக்கானா பண்ணட்டும். 11th ஃபெயில் ஆகிட்டேன். 11th இது சயின்ஸ் குரூப் எடுத்து டாக்டர் படிக்கணும்னு என் வீட்டிலலாம் சொன்னாங்க. எனக்கு அது பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபெயில் ஆகிட்டேன். அப்புறம் நான் ஓப்பன் ஸ்கூல் தான் 12th பண்ணி முடிச்சு இதை நான் செஞ்சு தான் ஆகணும்னு I stood in my legs. That's nice. ஸோ அது ஒரு பயங்கரமான அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டி இருந்தால் தான். எங்கள் வீட்டிலலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ நாள் இவனுக்கு பாவக்கா பிடிக்கலன்னு ப்ரூவ் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. இட்ஸ் குட் டு நோ தட் யூ ஹேட் அன் ஏர்லி பிரேக் த்ரூ. யூனோ ஒரு பெரிய ரெஸ்பெக்டபிள் பிளாட்ஃபார்மில் ஒரு டிஜிட்டல் ப்ரீமியர்ன்றது வந்து ஒரு செம்ம மேட்ரு. ஐ திங்க் கார்த்திக் நரேனோட யங் நினைக்கிறேன்ல. When he shot it, he was 20. Yes, I 21 he turned. வேற எதுவும் ஒரு பையன் கூட 15-14 வயசுலேயே டேரக்டர் ஆனதான் எங்கேயோ வெப்சைட்ல ரொம்ப வருஷம் முன்னாடி படிச்சதான் ஞாபகம். See, I want to break that age factor. Yes, yeah, I don't like that because I'm so tired of the fact that everybody would bring that to you. So let's break that. Let's break that by saying I will give 2 comparisons. நீங்க ரெண்டு பேருமே இதுக்கு பதில் சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் you come from a different school of thought. 10 வருஷமா மீடியால வந்து பல முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப வயசானவங்க வந்து have been witnessing change for the longest time. ஒரு குவிக் அனாலஜி, I'm not taking much of your time. அந்த ட்ரங்க் காலும் பண்ணியிருப்பாங்க, டெலிகிராம் இல்லை பறவையில் விட்டுருப்பாங்க, அப்புறம் ட்ரங்க் காலு, அதுக்கப்புறம் இன்லைன் லெட்ரு, அதுக்கப்புறம் பேஜரு, மொபைல் ஃபோனு, இப்படின்னு பிசிஓவில் கூட பேசியிருப்போம். ஸோ சின்ஸ் தேவ் பீன் விட்னஸிங் சேஞ்ச் ஃபார் த லாங்கஸ்ட் டைம், தே ஷுட் பி கேப்பபிள் ஆஃப் ஐடியலி அடாப்டிங் டு சுச்சுவேஷன்ஸில். ஆனால் வந்து ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு ஒரு குடும்பம் ஒத்துக்கின்னு வருவாங்க டிஃபென்சிவாக இருக்கிறதுக்கு. ஸோ நம்ம வேறு ஜென்ரேஷன், தம்பி வேறு ஜென்ரேஷன். இப்போ நம்ம காலையில் போய் வெப்சைட்டில் ஏதாவது ஒன்று லோட் பண்ணால் சாயந்தரம் தான் பேஜே வரும். உனக்கு அப்படி இல்லை. ஸோ உனக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருந்தது, நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததுன்றத இந்த டெக்னாலஜியில் அது சினிமாவாக இருக்கலாம், என்ன தேடலில் இருக்கல. நீ போய் நீங்கள் கன்னிமாரா லைப்ரரியில் உட்காந்து புக்கு படிச்சிருக்கியா? கிடையாது. ஸோ டெல். என் வீட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே ஐ ஹேட் எவ்ரிதிங். எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருந்தது, ஒரு இன்டர்நெட் இருந்தது. அண்ட் அதான் உங்க கேள்வின்னு நினைக்கிறேன். ஆமாம், கேள்வியே கிடையாது, கேள்வியா டிஸ்கஷன் டாபிக். ஸோ எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன தேடுறேனோ அதை தேடுற அளவுக்கு எனக்கு இருந்தது. ஐ ஹேட் த ரிசோர்ஸ். இஃப் தட் ஆன்சர்ஸ் யுவர் கொஷின், நாட் அ கொஷின் பட் எனிவே. ஸோ அந்த விஷயத்தில் ஐ திங்க் ரொம்ப லக்கி. எனக்கு இப்போ நான் வந்து ஃபேக் ஐடி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போவேன்ல, அப்போது எனக்கு 14 வயசுலேயே எனக்கு போகணுன்னு ஆசை இருக்கும். எனக்கு ஃபோட்டோஷாப் பண்ண தெரிஞ்சுது அப்போவே. ஸோ நான் அப்போது ஒரு ஃபேக் ஐடிலாம் பண்ணி காட்டிட்டு தான் உள்ளே போனோம். அப்போ தெரியும் என் மூஞ்சிலே சின்ன பையன். ஸோ அதெல்லாம் காமிச்சு தான் நான் உள்ளே போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ரிவிலேஜஸ்லாம் எனக்கு இருந்திருக்கு. பட் ராது உங்களுக்கு அது இருந்திருக்காது. யூனோ you had to be 18 to get into those festivals or anything. அந்த மாதிரி my friend knew Photoshop. So I went to Chennai International Film Festival. Plus நல்லா மதுரை, எனக்குலாம் சென்னையே வந்து ஒரு பெரிய லக்ஸுரி. இந்த ஊரில் வரணும், சத்யம் சினிமாஸ் அந்த மாதிரி. உங்களுக்கு இதுக்கு அப்படியே ஒரு add to that in your style. நான் கரெக்டாக சொன்னேன்னா இல்லை, இது கரெக்டாக நான் சொல்கிறதுக்கு இல்லைப்பா. When I'm trying to tap into the person,
the person. It's not about Q&A. It's about trying to ஒரு 21 வயசுல ஒரு பையன் ஒரு செக்ஸ் ஒர்க்கரோட கதையை வாழ்வியலை படமா பண்ணியிருக்கான். அதுல கொரோனா ஃபேக்டரை கொண்டு வந்திருக்கான். அதுல ஒரு கன்சியூமர் பிஹேவியர் இருக்கு, அதுல வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு, அதுல மிட் லைஃப் கிரைசிஸ் இருக்கு. பையன் வேற அப்பா யாருன்னு கேட்கறான். அவ்வளோ விஷயத்த பேட்டில் பண்ணிட்டு இருக்கா. இந்த புரிதல் வந்து உனக்கு சும்மா வள்ளூர் கூட்டத்துல போய் நின்று கஷ்டப்படுறவங்களை வேடிக்கை பார்த்தா வராது. பட் இது இந்த படத்துக்கு என் லைஃப்பில் அப்படி தான் இருந்திருக்குல்ல. நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் தனியாக இருந்திருக்கோம். அந்த சொசைட்டியில் இது எல்லாமே நான் பார்த்து வளர்ந்த ஒரு விஷயம். அந்த சின்ன பையன் கேட்குற கேள்விகள் ஒரு பாயிண்டில் நான் எங்கள் அம்மாவை கேட்டதாக கூட இருந்திருக்கலாம். ஸோ நான் கேட்காம கூட இருந்திருக்கலாம். அதை நான் இது மூலமாக நான் கேட்குறேன். இது ஆக்சுவலாக ஐ மீன் when I met him, I've met a lot of young people. There's a 10-year gap, not 10, lesser than 10, 7-year gap almost between us. அவ்வளவுதானா? என்னப்பா நீங்க அம்மா வந்தது இல்ல, நான் வந்து என் வயசு இருக்கும்னு நினைச்சேன். So வந்து but he's not the fact that இதெல்லாம் சொன்னா நரேஷன் அப்போ it wasn't just a young kid trying to make a sensational film. அந்த லைன் அந்த பயம் லைட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்தது. I've met a lot of young people that I cannot connect with, that I find it very hard to talk with because full Gen Z vibe la, because they don't let me talk. They don't know how to talk. They don't let me. So but he was the first thing he said was I've taken from my life. நானும் என் அம்மாவும் தனியா இருந்த ஜர்னி இதுல இருக்கு. அது was a very big selling factor for me apart from all the other solid factors. His mother, அவங்க பண்ண process production எல்லாம் இருந்தது. பட் அவன் லைஃப்ல இருந்து எடுத்து போட்டிருக்கான்றது I was immediately very, it's not just a clickbaity endeavor அப்படின்னு எனக்கு தோணுச்சு. But coming back to the thing of privilege and everything, என்னோட வீட்டில் like I said நான் ஒரே பொண்ணு. And growing up I've had a lot of interests, different interest இருந்தது. I played cricket for a while. Then நடுவுல டான்ஸ் ஆடினேன், then theatre பண்ணேன். டான்ஸ்னா என்ன ஃபார்ம்? டான்ஸ் தியேட்டர், கண்டெம்பரரி. I was with a group called High Kicks. ஸ்காட்லாண்டுக்கெல்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு ஷோலாம் போட்டோம். ஒரே வாட்டி தான் போயிருக்கேன் நானும் ஃபாரின். So one time I got. So for my parents also it was hard. They wanted வீணை கிளாஸ் சேர்த்தாங்க, பாட்டு கிளாஸ் சேர்த்தாங்க, எல்லாம் போனேன். எல்லாம் படத்துல ஒரு கேரக்டராகவே வாழ்ந்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் இல்லை எனக்கு கிரிக்கெட் வேணும் and everything they let me do. So that was a great privilege, but it was still very hard to suddenly be a person who wants to do all of this in a family that's never done all of this. படிப்பும் நல்லா தான் போயிடுச்சு. they were like நீ என்ன வேணா ஆகலாம், எதுக்கு உனக்கு இப்போ இந்த ஸ்ட்ரகிளான வாழ்க்கை. ஸோ நடுவில் சாஃப்ட்வேர்லையும் வேலை பார்த்தேன். என்னென்னமோ என்னன்னே தெரியல. 27-28 வயசுல பல என்னெல்லாமோ பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த படத்துக்கெல்லாம் என் அம்மா அப்பா சிஃப்ல ஸ்க்ரீனிங் பார்த்ததுக்கு அப்புறம் my mother was quite upset for a while. She said it was very hard for me to digest and என்னால் தூங்க முடியல, சாப்பிட முடியல அப்படிலாம் ஃபீல் பண்ணாங்க. And I tried to explain my journey as an artist, but it's very difficult. And it's even harder to support an artist, whether it's parents or partner or friend or whoever. It's even harder. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, மச்சான் காசு பார்க்குறியா அப்படின்னு. காசு அப்பப்போ தூரத்தில் பார்ப்பேன், அங்கே இருக்கு காசு அப்படின்னு. நமக்கு வந்து சேருதான்றது ரெண்டாவது. ஸோ ஐ ஹவ் நாட் ஹேட் தோஸ் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் having great exposure to whatever I wanted to try in cinema. மற்றதெல்லாம் was there. தியேட்டர் எல்லாமே நானாக போய் தேடி I got into it. So and cricket கூட எடுத்துக்கோங்களேன், அதுலயும் privilege இல்லை because women were not paid, we don't have facilities, we don't have infrastructure. இப்போதாங்க வந்து பேனர்லயே பக்கத்துல சேர்த்திருக்கானுங்க. நான் வந்து when I was playing for, I played for state. Oh my god. For under 19. அந்த டைம்ல ஒரு டூர் போச்சுன்னா இஃப் அங்க வாங்குற எவ்ரிடே காசெல்லாம் சேர்த்து வச்சா வருஷத்துக்கு 10,000 ரூபாய் பார்க்கலாம் மேபி. அது ஒரு மாசத்தோட ஒரு கிரிக்கெட் பிளேயரோட பேசிட்டு இருக்கோம். அண்டர் 19. ஆமா அண்டர் 19. இல்லைங்க, அந்த அப்போ டயத்துல தான் ஐ யூஸ் டு ஃபோட்டோகிராஃபரா இண்டோல வேலை பார்க்கும்போது ஒரு அண்டர் 19 டீமை நான் வந்து கவர் பண்ணேன். ஐ ஆல்சோ ஹேட் அ மேபி we've crossed paths already. இருக்கலாம். பீக் இன்டு தி லைஃப் ஆஃப் a sex workerன்ற டிஸ்க்ளைமர் தேவையா? டவுட்டா தான், எல்லாமே எனக்கு டவுட்ஸ் தான் லைஃப்ல. இப்போதான் பேசினோம் நாங்க. அது அந்த கீழ I thought it was misleading. எனக்கு இந்த டைட்டில் கேட்சியா இருந்தாலும் எனக்கு இது மிஸ்லீடிங். எங்க மிஸ்லீடிங்? மாலை நேர மல்லிப்பூ அப்படியே கதன்னு ரெட் கலர்ல ஒட்டுமொத்த போஸ்டரும் கேஸ் பர்னோ படம் மாதிரி இருக்கு. இதுல எதுக்கு கீழே வந்து ஒரு பீக் இன்டு த
எனக்கு புரியுது நீங்கள் கேட்குறது. அது கடைசியில் தான் ஆட் பண்ணது. ஒரு ஒரு லார்ஜர் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் அது. உண்மைதானே. செக்ஸ் செல்ஸ்ன்றது எனக்கு புரியவே இல்லை. வாழ்க்கையிலே ஒரு பெரிய அது. நானும் சின்ன வயசுலேருந்து இப்போ பல்வேறு சினாரியோஸ் மூலமாக ஐ எம் ஏபிள் டு ரியலைஸ் மை செக்ஷுவாலிட்டி. என்னோட அப்பிடைட் என்ன, அது டேபுவா இல்லை அது கேட்டு வாங்கி சாப்பிட்றதா, இது ஒன்றுமே புரியலைங்க. அது ஒரு மாதிரி ஏன்னா ஒரு திருமண வாழ்க்கையில் கூட நம்ம வந்து திருமண வாழ்க்கை கூடன்னு சொல்லக்கூடாது, திருமண ஒரு லைஃப்பில் இருக்கும்போது கூட ஹவு டு வி அப்ரோச், ஹவு டு இஸ் த அதர் பர்சன் கம்ஃபர்டபுள். இன்னைக்கு தான் அந்த ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் தான் பேசவே ஆரம்பிச்சிருக்காங்களா இல்லை பேசுறது தெரியுதான்னு தெரில. பட் இந்த செக்ஸ் செல்ஸ்ன்றது என்னடா தம்பி உன் வயசோட புரிதலுக்கு சொல்ல. அது செல் பண்ணுது தான், அது உண்மை தான். அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் மேபி அது ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம். நான் இதை எடுக்கலான்னு தோணும் போது நான் அது ஒரு ஆர்டிக்கிள் படித்த உடனே நான் எத்தனையோ ஆர்டிக்கிள் படிக்கிறேன். ஆனால் நான் ஏன் இதை பண்ணுறேன்? இட்ஸ் வித் ஆர் கல்ச்சர்ன்னு நினைக்கிறேன். வி ஸ்டில் டேபு ஆஸ் அ சொசைட்டி. இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை அதாவது இப்போது செக்ஸ் ஒர்க்கரை பற்றின இப்போ படம்ன்றதுனால சில விஷயங்கள் அஃபிஷியலாக ஆக்கியிருந்தா இன்னும் சமுதாயம் வேற மாதிரியான ஒரு கட்டமைப்பு எனக்கு அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஏதாவது ஒரு ஒரு ரேப் விக்டம் பற்றின கதை படிக்கும்போது செக்ஸ் ஒர்க்கர்ஸுக்கான வேலைகள் நம்ம உருவாக்கி கொடுத்துருந்தா அது அந்த பேலன்ஸ் உங்களுக்கு புரியுதா? அப்போ நானுமே அதே எனக்கும் அது பற்றின கிளாரிட்டி இல்லை. ஹவு டு ஐ ஈவன் சேட் அஃபிஷியலாக? அதாவது அது என்ன சொல்றது, இந்த ஆம்ஸ்டர்டாம் போறாங்கல்ல நம்ம பெரிய பெரிய அங்கிள்ஸ்லாம் வந்து தாய்லாந்து வந்துடுறாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ எனக்கு இது எப்படி இது விலை கொடுத்து வாங்குற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ஹவு டு வி பிரிங் தட் பேலன்ஸ் இன் லைஃப்? ஒரு பொண்ணை நம்ம ஏன் வந்து அடையக்கூடிய பொருளாகவே பார்க்குறோம் அந்த மாதிரியான? It's quite an interesting question because I don't know. I mean, I don't know the true answer, but I think if you take away all the trafficking, abuse, etc. If it is, Idalume, she's a very, obviously very hurt, very abused woman. She's had a terrible past and all of that. But I don't know whether anywhere, India la enak theriyala, but anywhere other women who actually do sex work with dignity. They probably do, right? It is work. At the end of the day, it pays their bills. படத்துலேயே சொல்லுவான், இன்னொருத்தனோட வயிற்று பழப்பில் அடித்து நம்ம எதுவும் காசு பார்க்கல, ஏதோ வேலை தான் பண்ணுறோம். அதுக்கான ரெஸ்பெக்ட், அதுக்கான ரெக்கக்னிஷன், I think some way has to be given. So the places where it is legal, where women are able to make a livelihood out of it, where they are embracing it as a part of their identity, good for them. Coming to your question, why are we still அது பண்ணுறோம்? Because அது பண்ணுறோம்னா as in how இது ஏன் இன்னும் நம்ம க்ளோரிஃபை பண்ணுறோம், இது ஏன் பண்ணுறோம்? எதை? செக்ஸ். அது சொல்ல உனக்கு கூச்சமாக இருக்கா? படமே எடுத்துட்டான் இதுக்கு. சரி. ஏன்னா ஐ திங்க் ஆஸ் அ சொசைட்டி நம்ம வந்து இன்னும் அதை வந்து செக்ஸ் வந்து நிறைய பேருக்கு அது ஒரு பேசிக் நீடுன்னு புரியல. அது as in ஒரு as a human it is not something wrong. அதை நம்ம வந்து தள்ளி வச்சு மூடி மறைச்சே பார்க்கறதுனால தான் there are things like this happening. as in ஒரு நீட் இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. if there is no need, there is no போக மாட்டாங்கள்ல அதுக்கு. அது ஏன் இருக்குன்னா பிகாஸ் மூடி அதை பற்றி பேசாமல் மறைச்சி இருக்கிறதுனால தான். மற்ற நாடுகளில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? லைக் when you went into research for your back story or to create the story world, how do you think the other ஒரு இந்த நம்ம ஒரு தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரின்னு சொல்கிறாங்கல்ல, அதை தாண்டி அந்த ஃபர்ஸ்ட் 2 மட்டும்தான் இட் இஸ் லிபரல் அபவுட் செக்ஸ் அண்ட் இட்ஸ் நேச்சர் இட் செல்ஃப். மற்றபடி எல்லா நாடும் இதே இருக்கிறதுனால அதனால தான் பெரும் இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸில் அங்கெல்லாம் வந்து இது இட்ஸ் அ லாட் மோர் ப்ரிவேலிங். ஆம்ஸ்டர்டாம் இஸ் an exception. But yes, இங்கேருந்து தானே அங்கே நிறைய பேர் போகிறாங்க. Forget sex work, like he's saying, sex பத்தியே we don't talk so open. சத்தமா பேசுவோம் செக்ஸ் மட்டும் அப்படி வார்த்தையை ரொம்ப அழகான ஒரு கோயில் கோபுரத்திலே இருக்குடா, ஏன்டா படுத்துறீங்க? especially us as a country, we should not be so so scared about sex. இருக்கிறதுலயே அதிகபட்சமான ரிலீஸ், வாரம் ரிலீஸ், டெய்லி ரிலீஸ். ஆனா நம்ம மட்டும் அப்படியே கூச்சத்திலே
பட் ஐ திங்க் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இஸ் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு இருக்கு, சேஞ்சிங் கான்வர்சேஷன் இட்ஸ் ஸ்டார்டிங் கண்டிப்பா ஃப்ரம் ஹியர். I hope so. Many places. And I've also started, when I was also growing up, I also used to be very shy about sex, sexuality, etc. Now I have absolutely no inhibitions. If the question is genuine, if the intention to learn or know about it is genuine, I'm very happy to have a conversation. Starts from basics. வீட்டில் இதை மூடி மறைக்கிறாங்கல்ல, நீங்கள் அது எப்போவுமே அதை நீங்கள் ஒரு நான் வந்து பார்க்குற ஒரு விஷயம், ஐயோ நம்ம கிடச்சிடாதான்னு. என் வயசில் இருக்கிற பசங்க எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். எனக்கு 32 வயசு ஆயிடுச்சு. அப்படிதான் இருக்கும். அது சாரி, இது ஒரு இது சொல்லணும். இது எல்லார் வீட்லேயும் திறந்து பேசுங்க. என் வீட்டிலலாம் பேசுகிறாங்க. அதனால தான் என்னால் எங்கள் அம்மாவே ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இல்லை செம்மல்ல ஆக்சுவலாக ஒரு சிங்கிள் பேரண்ட்டு பையனை வளர்த்து அவனுக்கு ஒரு பகுத்தறிவை கொடுத்து இந்தாடா தம்பி நிறைய ஷீஸ் அ பிஹெச்டியில் எம்ஃபில் படிச்சிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு சயின்ஸில் படிச்சிருந்தாங்க. ஸோ ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த டிஃப்ரென்ஸ். அண்ட் இது ஒரு பேசிக் நீட் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு. நீங்கள் ஒரு ஞானியாக இருந்தால் அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஒரு சராசரி மனுஷனுக்கு எல்லாமே தேவை. ஸோ கரெக்ட், அது அங்கே ஆரம்பிக்கிறதுனால தான் இது எல்லாமே நடக்குது. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஹோம், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்கூல். If you talk about that openly, everything will be fine. Home, school, any educational institution, anywhere it needs to be spoken about. And like he said, we shot a lot in his house. At no point, such a young set, his mother is there. No point was I uncomfortable. Of course, it has to do with my I was about to ask you about that set oda protocols, zero uncomfortable feeling. Why the actor has to submit to the craft. இல்லனா இவ்ளோ பேர் எவனாவது ஒருத்தன் வேற மாதிரி பார்த்தா கூட நமக்கு அப்படியே like I said, என்னோட ஜர்னில ஃபைனலி ஐ ஹவ் காட் இன்டு தட் பிளேஸ் வேர் நீங்க ஒரு மாதிரி பார்த்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, பார்த்துக்கோங்க. பட் அதை தாண்டி the set was very 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 conducive, ரொம்ப comfortable. His mother was there and I felt no discomfort because of the way she handled it. And these are all young boys. I had no thing of I am unsafe or I am uncomfortable, not at all. Like there are certain scenes where she goes into the digital side of things, and so phone I have to take some on the videos. He was so funny for us because he was like and we just joke. But he was very respectful setting it up, saying இதெல்லாம் கன்சென்ட் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா, பண்றதுக்கு ஓகேவா, இல்ல வேண்டானா வேற ஏதாவது எப்படி பண்ணலாம் நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்ல ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள். இந்த படத்தை ஒன்ஸ் உலகத்துக்கு கொடுத்துட்டா ஒருத்தர் ஒரு மாதிரி பார்க்க போகிறாங்க. இப்போ எனி நியூ கான்டென்ட் வந்தாலுமே இல்லை மச்சான் அதில் எவ்வளோ சீன் இருக்குன்னு கேட்குற பசங்க இருக்க தான் போகிறாங்க. அது ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு ஃபேசினேஷன், நார்மல் ஒரு பேசிக்காகவே ட்ரீம் கேர்ள். நீ ஒரு ஹீரோயினை சொல்கிறோன்னா அவங்க நம்ம ஃபேண்டசி நிஜத்தில் அவங்க நம்மளோட காஃபி கூட குடிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கனவுல அவங்களோட கல்யாணம் பண்ணி புள்ள பெற்று டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தை ஆடியன்ஸ் எப்படி பார்க்கணும்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. பட் எப்படி பார்க்கலாமா? Actually, so far எங்களுக்கு வந்த normal, I've gotten so many messages on Instagram, I've gotten mails from people. I really thought little bit of it will be hate messages or toxic or அப்படிலாம் வரும்னு நினைச்சேன். Everything has been great acting, great performance, great film, great work. So they empathize with it. That I didn't expect. நானும் பயந்தேன், இது ஐயோ என்னதான் இருந்தாலுமே இவங்களுக்கு இது தப்பாக இருக்கக்கூடாது. even though she's done a fantastic job. எங்கேயும் தப்பாக போயிடக்கூடாதுன்றது எனக்கு இப்போ வரைக்குமே அது இருக்குதான். பிகாஸ் ஆக்டர் தாண்டி இவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். இப்போ அப்படியே ஆயிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ சினிமாவோட பியூட்டியே அதானுங்க. You just collaborate with when it people happens like that with good people, it's great. Correct, for life. cinema full of beautiful alla illa எல்லாமே அப்படிதாங்க. பக்கத்து neighbor could be more like a family than an actual relative. அது ஒரு it's just அந்த mix and matchல தான் லைஃபே பியூட்டிஃபுல். ஸோ அதனால் அதை விட்டு கொடுத்துருவாங்க. தம்பி இப்போது உங்களை மாதிரியே இயக்குனர் ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க டெஃபினட்டாக ஒரு தேடலில் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த தொத்து வியாதி எப்போ வந்துச்சு? இந்த சினிமான்ற அழகான ஒரு எந்த ஆரம்ப காலகட்டத்தில்? என் வீட்டில் நிறைய சினிமாலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. எல்லா நார்மல் இந்தியன் ஹவுஸ் மாதிரி தான். எப்பாவது ஒரு தடவை போவாங்க. இட்ஸ் அ ஃபேசினேஷன்ல எப்போ கிடைக்காத விஷயமால ஒரு ஆர்வம் இருக்கும் கண்டிப்பாக. அது அப்புறம் சின்ன வயசில் பாப்கார்ன்லாம் வாங்கி தருவாங்க, அதுக்காக ஆசையாக போவேன். பட்
சம்வேர் எனக்கு எங்கே ஒரு தியேட்டரில் உட்காரும்போது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. எனக்கு உங்களுக்கும் அது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி நமக்கு அதுதான் கோயில், நம்ம கோயிலே அதுதான். எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்தது இங்கே. அண்ட் ஆல்சோ இது பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணுறாங்களே ஒரு ஹோப் கொடுத்தது. அண்டு எல்லாம் ஓவராக இருந்தாலும் இதுதான் உண்மை. இது ஓவர்லாம் யார் முடிவு பண்ணுறா? இது ஓன் கனவு, ஓன் வாழ்க்கை, ஓன் லட்சியம், ஓன் வெறி, ஓன் அரிப்பு, ஓன் பாதை. இது யார் முடிவு பண்ணுறா? அந்த டிஸ்க்ளைமர்லாம் லைஃப்பில் வச்சுக்காது. அப்படியே ரொம்ப டிஃபென்சிவா. ஐ நோ யூ ஹேட் மோர் ஆஃப், நீ சர்வைவல் இன்ஸ்டிங்க்டவே பிரைமரி மோட்டிவாக வச்சு வளர்ந்த பையன்றதெல்லாம் புரியுது. படம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு ரெக்க இருக்கு தம்பி, பின்னாடி பறக்கலாம். இனிமேல் ஃபுல்லாக போய் லெட்டர் போடு. அடுத்து ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு நோ மோர் அபவுட் யுவர் மதர், லைக் ப்ராப்ளி அ டாக்குமெண்ட்ரி அபவுட் அ சிங்கிள் பேரண்ட் ஹூ எண்டட் அப் மேக்கிங் ஹர் ஓன் சன் த வாய்ஸ் ஆஃப் வாட் ஷி வாண்டட் டு பி. அதுவே எனக்கு ஒரு கதை. Good. We've been saying this to each other ever since it happened, that we should be celebrating, we should stop all the self-doubt. இது ரொம்ப டைம் ஆகி படம் வந்துச்சு, இது வந்து ஆப்ல தான் பார்க்க முடியும், தியேட்டர்ல இந்த டிஸ்க்ளைமர்லாம் கிடையவே கிடையாது. ஒரு குறும்படம் கூட எடுக்க முடியாம அவன் திணறிட்டு இருக்கான். ஸோ யூ மேனேஜ் டு டூ திஸ்ன்றதே வந்து இஸ் குட். அது வந்து ரொம்ப எனக்கு கொஞ்சம் லைட்டாக இப்போ பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி ஃபீல் ஆகுது. பட் பரவாயில்ல. ஐ திங்க் ஒரு படமும் irrespective of the fate of it, I think the process in making the film is more gratifying than anything else. So it's true of any art. The process is beautiful. To everything else, to ourselves. So let's have fun. Yeah. Celebrate. என்ஜாய் பண்ணணும் லைஃப்பை. எல்லாரும் தயவு செஞ்சு ஆஹால போய் இந்த படத்தை பாருங்கள். அதாவது எனக்கு இந்த மாதிரி அம்மா இல்லையேன்னு புலம்பாமல், இந்த பையன் என்ன உழைப்பு போட்டானோ அந்த உழைப்பு போட முடியுமான்னு மற்ற யங்ஸ்டர்ஸ் பாருங்கள். மேடம் மாதிரியே வந்து மல்டி டிசிப்ளினரியாக இருங்க. இதுவே வந்து பாரு, ஒரு அந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து டியர் காம்ரேடா, அதில் அவங்க கிரிக்கெட்டர் தானே, அந்த மாதிரி மேடம் வந்து பார்த்தோன்னா ஒரு கிரிக்கெட்டர் டேர்ன்டு, ஒரு டான்ஸர் டேர்ன்டு, ஒரு இம்ப்ரோவ் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்காட்லாந்து ஒரு வாட்டி போயிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு பயங்கர புரட்சிகரமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. வெப் சீரிஸ்ல எழுதிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு ஆக்சுவலி பி வாட் யூ வாண்ட் டு பி. யூனோ இட்ஸ் an open world, and நம்ம அதுக்கான எஃபர்ட்டும் அதுக்கான வேலையும் பண்ணி நம்ம put your heart out and it's just going to come to you. Definitely. Just do what you want to do, man. ஆஹா, அங்க போய் மாலை நேர மல்லிப்பூவை பாருங்க. Yes, please. I join now. ஆஹா, பாருங்க. சூப்பர். Thank you. Thank you so much.